ஸோ தொக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன். எனக்கு எப்படின்னா அந்த ரைஸ்ல வந்து ஒன்னொன்னா வச்சு சாப்பிடணும், அப்பதான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, குழப்பிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாதுன்னாங்க. ஸோ எப்படி இருக்கு? ஸோ மீன் துண்டு இது பாருங்க எவ்வளோ சதையா இருக்கு. அப்படியே இதுக்குள்ள அந்த குழம்பு மீனுக்குள்ள அப்படியே வச்சு அப்படி எடுத்து உருண்டை பிடிச்சி தேங்காவை வந்து முழுசா போட்டிருக்காங்க. அதோட அந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் நல்லா டேஸ்டியா இருக்கா. என்ன எண்ணெயில சமைச்சிருப்பாங்க? தேங்காய் எண்ணெய். அதெல்லாம் சொல்லணும். தேங்காய் எண்ணெயில சமைச்சு அந்த தேங்காவோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருந்தது. இந்த அடுத்தது வந்து வெண்டைக்காய் பொரியல், ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெண்டைக்காய் அவ்வளவு குட்டி குட்டியா நறுக்கிருக்காங்க. அப்படியே சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதனால எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. பச்சை புளி ரசம் சாப்பிட்டு பாக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல என்னால முடியல. ஆமா உண்மையா சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டேன். நீ ஜவ்வரிசி பாயம் சாப்பிடுறா, அவங்க எப்ப பார்த்தா ஜவ்வரிசி பாயம் செய்யறது என்னமா? இது பண்ணதே இல்லையா அவங்க? ஆனா இது சூப்பரா இருக்கு. இது நிறைய. ஹாய் गाइस, வணக்கம் and welcome back to சாம்லி ராஜ்குமார் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப நாக்குக்கு வந்து ரொம்ப ருசி தேவைப்பட்டுச்சு. அதனால ஆர்டர் பண்ணி ஃபுட் பிளாகர் வேற ஆயிட்டல்ல, அதனால இந்த ஃபுட் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப ஃபுட் பிளாகர் ஆயிட்டேன்னு நீ தான் சொல்லிட்டு இருக்க. ஓகே, நான் ஃபுட் பிளாகர் தான். என்னோட சேனல்ல போய் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து டேஸ்ட் ஆஃப் தென்னகம் அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஏன்னா இப்போ பிரெக்னெண்டா வேற இருப்போம்ல, கரெக்டா எங்கேயும் வந்து வீட்டு சமையல் மாதிரி இருக்கிற ஒரு கடையில தான் நம்ம வாங்கணும்னு பார்த்து வாங்கியாச்சு. ஓபன் பண்ணிடலாமா? ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. எதுவும் லீக் எல்லாம் ஆகல. எப்பொழுதும் நான் இது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கும்போது பாதி லீக் ஆயிடும். பட் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா சீல் பண்ணி கரெக்டா கொடுத்துருக்காங்க. பா, இது வந்து ஊறுகாவா? இவ்வளோ பெரிய சாப்பாடே இவ்வளோ பெருசு, ஒரு பக்கெட் ஃபுல்லா. நல்லா இருக்குல்ல இந்த இது ரைஸ். சுட சுட சாதம் சூடா இருக்கு. ஆர்டர் பண்ணோடனே குயிக்கா எனக்கு வந்துருச்சு. இது வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு தனியா. ப்ரான் கிரேவி. வாவ். அப்புறம் வந்து இது ஃபிஷ் குழம்புன்னு நினைக்கிறேன். பறக்கிறது, ஓடுறது, தாவறது எல்லாம் இன்னைக்கு வந்து வாவ் நல்லா இருக்கு. அப்புறம் பச்சை புளி ரசம். இதெல்லாம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணியிருக்காங்க, அதுதான் இதுல ஹைலைட்டு. அப்பளம் கொடுத்துருக்காங்க பேக்ல. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாம். இது பாருங்க, சிக்கன் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம் நினைக்கிறேன். அப்புறம் ப்ரான் தொக்கு, அப்புறம் சாம்பார். இது என்னன்னு தெரியலையே. இது மீன் குழம்புல அப்படியே மீன். அடுத்தது மீன் பொரியல், அப்புறம் 65. இது மாதிரி பச்சை புளி ரசம் மை ஃபேவரட். இது எல்லாமே அப்படியே இருக்கு. இது வந்து இது எனக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கே வாங்கியிருக்கோம். ஸோ அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்க சாப்பிட போறோம். எப்படி இருக்கு டேஸ்ட்னு. ஆண்டி வாங்க வந்து உட்காருங்க. அப்பா வாங்க உட்காருங்க. ரியா வாங்க. பாக்ஸ் இல்லைன்னு இருந்தோம், பாக்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு. உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க வாங்க ஆண்டி. அது என்னது? என்னமோ தனியா எடுத்து காமிக்கிறாரு. ஓ சாரி, இது ஊறுகாய் இல்ல, ஸ்வீட் வச்சிருக்காங்க. நான் ஊறுகாய் நினைச்சேன். வாங்க. வாவ், நல்ல வாசனை. கருப்பட்டி இதுல வைப்பா. ஸ்வீட் எல்லாம் தனியா எடுத்து. பொரியல் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நான் வெஜ்ஜா வெஜ் சாப்பிடுறீங்களா? நான் வெஜ்ல இருந்தே ஆரம்பி. வெஜ் தான். நான் வெஜ்ஜா? எல்லாரும் நான் வெஜ்ன்றாங்க, அதனால நான் வெஜ். சொன்னாங்க ப்ரான் கிரேவி, ப்ரான் தொக்கு சூப்பரா இருக்கு. சாப்பிடாம எப்படி சூப்பரா இருக்குன்னு நாங்களும் சாப்பிட போறோம். வாங்க ஏங்க, நீங்களும் சாப்பிடுங்க வாங்க. நல்ல வாசம். ஏதோ இத சாப்பிடவே எனக்கு பிடிக்கல ஷாம்லி, பார்க்கவே அழகா இருக்கா. சாப்பிடுறது நல்லா இருக்கும். சோ எனக்கு பசிக்குதுப்பா, போட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. நான் உட்கார போறேன், சாப்பிட போறேன். செமையா இருக்குல்ல. வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இவ்வளோத்தையும் செஞ்சு அழகா. என்னன்னு இது வந்து வீட்டு சாப்பாடு. இது வந்து ஹோட்டல் கிடையாது, வீட்ல இருந்து செஞ்சு சமைச்சு கொடுத்துடுறது. கடை பேர் என்ன சொன்ன? டேஸ்ட் ஆஃப் தென்னகம். டேஸ்ட் ஆஃப் தென்னகம். ரொம்ப நாளா அந்த பிரான் தொக்கு நான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது நம்ம வந்து டைரக்டா போய் பார்சல் தான் வாங்க முடியும், அங்க போய் சாப்பிடலாம் முடியாது தானே. ஜொமேட்டோ ஸ்விக்கில அவேலபிள் இருக்கு. அதுதான், ஆனா அங்க டைனிங் கிடையாது இல்ல. டைனிங் கிடையாது.
ஸோ தொக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன். எனக்கு எப்படின்னா அந்த ரைஸ்ல வந்து ஒன்னொன்னா வச்சு சாப்பிடணும், அப்பதான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, குழப்பிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாதுன்னாங்க. ஸோ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படிமா இருக்கு? எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் தான் தோணுது. ப்ரான் கிரேவி வந்து அல்டிமேட். நம்ம ஹோட்டல்ல போய் நசன்னு வெயிட்டிங்ல நின்னுட்டு கும்பலா போயிட்டு டயர்டா சாப்பிடுறதுக்கு இப்படி நம்ம ஃபேமிலியோட அரேஞ்ச் பண்ணுமா, வீட்டுல நிம்மதியா எப்படி கால் வேணா கால் போட்டுக்கலாம், இப்படி பொறுமையா சாப்பிடலாம், டிவிய பாத்துட்டு சாப்பிடலாம், பொறுமையா சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு ஒரு நேரத்துக்கு சொல்லாம நாளைக்கு வரைக்கும் சொல்லிட்ட போல இருக்கே மானா. உண்மையா நல்லா இருக்கு. இது என்ன சிக்கன் 60 ஆண்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ஐலண்ட் மீன், சிக்கன் பள்ளிப்பாளையம் எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சாப்பிட்ற மாதிரி இல்லை, வீட்டு சாப்பாடு மாதிரி எல்லாமே. அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த எண்ணெயில தேங்காய் எண்ணெயில சமைச்சது எல்லாம் நல்லா. சிக்கன் பள்ளிப்பாளையத்தை பெரட்டி, ஏன்னா இவ்வளோ இருக்கா, எல்லாத்தையும் ஒன்னொன்னா வச்சு ஒரு பிடி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். அதனால ஒரு இதை வச்சு சாப்பிட்டா எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கலான்னு இன்னைக்கு வகையான சாப்பாடு. அதான் ஆண்டி எப்படி இருக்கு சொல்லவே இல்லை, அவங்க பொறுமையா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. வீட்டுல சாப்பிட்ற மாதிரி, வீட்டுல செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கிச்சனுக்கு லீவோட சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. சிக்கன் பள்ளிப்பாளையம் சூப்பரா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. அடுத்தது மீன் குழம்பு. மீன் இருக்கு பாருங்க, மீனோட மீன் குழம்பு. மீன் இருந்தாங்க. மீன் குழம்பு சூப்பரா இருக்கு பாருங்க. பீஸ் மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்பொழுதும் டேஸ்டா இருக்கும். மாங்காய் போட்டிருக்காங்க, அப்ப கண்டிப்பா நல்லா தான் இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஸோ மீன் துண்டு இது பாருங்க எவ்வளவு சதையா இருக்கு. அப்படியே இதுக்குள்ள அந்த குழம்பு மீனுக்குள்ள அப்படியே வச்சு அப்படி எடுத்து உருண்டை பிடிச்சே. இல்ல சாமி, ஃபுட் பிளாகர்னா என்னென்ன பேசணும் தெரியுமா? அதுல காரம், இதுல வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லணும். சிக்கன் பள்ளிப்பாளையத்துல வந்து தேங்காய், அது பாரு நல்ல தேங்காவை வந்து முழுசா போட்டிருக்காங்க. அதோட அந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் நல்லா டேஸ்டியா இருக்கா. என்ன எண்ணெயில சமைச்சிருப்பாங்க? தேங்காய் எண்ணெய். அதெல்லாம் சொல்லணும். தேங்காய் எண்ணெயில சமைச்சு அந்த தேங்காவோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருந்தது. இந்த ப்ரான் தொக்கு வந்து அந்த தக்காளியோட அந்த டேஸ்ட், குட்டி குட்டி ப்ரான் தான் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்ப எல்லாத்துலயும் அந்த ப்ரான் இருக்கும்போது இல்ல நீ செய்யற ப்ரான் மாதிரி இருக்கா? நீ செய்ய ப்ரான் தொக்கு எல்லாம் கேட்பாங்க. அதை விட சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் இந்த இப்ப நம்ம சிக்கன் கிரேவி அதுவும் செம்ம டேஸ்டா இருந்தது. இப்ப ஃபிஷ் சாப்பிடுறோம் பாருங்க, நல்லா இருக்கு. பையன் எங்க மாமியார் போட்டு சாப்பிடுவாங்க, இல்ல சாப்பிடுவாங்க. அவரும் அப்படிதான். எப்படி நாக்கு ருசியா இருக்கா? நமக்கு எப்பவுமே ருசியா இருக்கணுமே. கொஞ்சமாச்சு சிங்க முடியும் பாவம் அவரு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஹோட்டல்ல வாங்கினாலே அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா ருசி இல்லன்னு. இது எப்படி இருக்கு? நானே இன்னைக்கு வந்து இவ்வளவு போட்டு சாப்பிடுறேன்னா கண்ணை போட்டு சாப்பிடறல, சாப்பிடு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடணும். இப்ப வந்து அந்த ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்க, அவங்க ஊர் சமையல் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க, வீட்டு சமையல. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு தான் டேஸ்ட் ஆஃப் தென்னகம் இந்த கிளவுட் கிச்சன். ஸோ நீங்க ஆர்டர் பண்ணாலே வீட்டுக்கே வந்துடும். நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க. அதுவும் இந்த பாயசம் எப்படான்ட்டு இருக்கேன், நான் வெயிட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நான்வெஜ் முடிச்சாச்சு, வெஜ்ஜுக்கு போறோம். ஸோ அவியல் வெஜ்ஜுக்கு போறது. அவியல் அப்படி கொஞ்சமா எடுத்து, ஏன்னா நிறைய சாப்பிட முடியல, ஒரு 2 டைம்ஸ், அதாவது ஒரு வேளை சாப்பிட்றத 2 வேளையா சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஏன்னா பசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால. அதனால அவியல் சூப்பரா இருக்கு. அந்த தேங்காய் ஸ்மெல் வருது, ரொம்ப டேஸ்டா இருக்கு அவியல். நைஸ். என் புருஷனுக்கு அப்படியே நீ தான் ஃபுட்பால் பிளாகர் ஆயிட்டேன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நீ சாப்பிட முடியும் வரைக்கும் உனக்கு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நீ பார்க்க அழகு பாக்குறியே, சந்தோஷமா இருக்கு. இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம். அடுத்தது வந்து வெண்டைக்காய் பொரியல், ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெண்டைக்காய் அவ்வளவு குட்டி குட்டியா நறுக்கிருக்காங்க, அப்படியே சூப்பரா இருக்கு. வெண்டைக்காய் பொரியல். அப்பளோன்னு ஒண்ணு இருக்கு, பாவமா கிடக்கு, அது யாருமே சாப்பிட மாட்டேங்க. நாங்கெல்லாம் நான்வெஜ் பிரியர்கள்.
ஒன்னொன்னுதான் அவங்க ஐயோ ஏதாவது சொல்லிட்டானோ சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு. என்ன உங்களுக்கு அப்பளம்? சாப்பிடுங்க. நம்ம டேஸ்ட் பச்சை புளி ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதனால எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. பச்சை புளி ரசம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேல என்னால முடியல. இருக்கு, இனி நீ சாம்பார் டேஸ்ட் பண்ணணும். சாம்பார் ரசம் டேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள ரசத்துக்கு போயிட்டு நீ பச்சை புளி ரசம் நல்லா இருக்கு. அவளுக்கு அந்த ரசம் தானே தெரியும், அதான் குடிச்சு சாப்பிட கூடாது, அதனால கொஞ்சமா. அன்னைக்கு நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. போதும், ரைஸ போட்டு ஆமா சாம்பார் இந்த புளி குழம்புலாம் இருக்கு. சாப்பிடுறேன். காய் சோ ஃபைனலா நம்மலாம் ஃபைனலா எதுல முடிப்போம்? இது சாம்பார், இது என்னது? ஃபைனலா தயிர். ஃபைனலா எதுல முடிப்போம்? மோர்ல முடிப்போம், தயிர்ல முடிப்போம். மோர் அப்படியே ஊத்தி அடிச்சு முடிக்க போறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு, செமையா இருந்தது. மோர் முடிச்சிட்டு பாயாசம் இருக்கு. ஊறுகாய் பாக்கெட் மோர் கூட கொடுக்குறாங்களா? ஊறுகாவும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே. ஊறுகாய் வந்து எனக்கு மோரை இப்படி சாப்பிட்டுட்டு இந்த இதோட அது பேர் என்ன, அவியல், அவியலோட மோர் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஏதோ சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுக்கோ, இன்னும் நல்லா இருக்கும்ல உனக்கு அந்த தொக்கு மாதிரி. மோரோட முடிச்சாச்சு. உண்மையாவே சூப்பரா இருந்தது. லாஸ்டா இந்த பாயசம் சொல்லவே வேணாம். அந்த தேங்காய் எனக்கு பிடிச்ச பாயசம் அது பருப்பு பாயசம். என்ன பாயசம்? பருப்பு பாயசம். வேறே தெரியாம பிடிச்சி சொல்லிட்டு இவங்க ஒரு நாள் கூட வச்சது இல்ல. வச்சிருக்காங்க, பட் இப்பெல்லாம் வைக்கிறது இல்ல, அவ்வளவுதான். எங்க அவங்க கலைகள் எல்லாம் நம்ம கேட்டு திருப்பி திருப்பி வச்சு சொல்லிடுவோமோன்னு பயந்துட்டாங்க போல. எனக்கு இந்த பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உண்மையா சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டேன். நீ ஜவ்வரிசி பாயசம் சாப்பிடுறா, அவங்க எப்ப பார்த்தா ஜவ்வரிசி பாயசம் செய்யறது என்னமா? இது பண்ணதே இல்லையா அவங்க? ஆனா இது சூப்பரா இருக்கு. இது நிறைய செமையா இருக்கு. பருப்பு பாயசம் நிறைய குடிக்கலாம், நல்லா குடிக்கலாம், நிறைய குடிக்கலாம். வேற லெவல். அதுவும் அப்பளம் போட்டு சாப்பிடுவாரு என் ஹஸ்பண்ட். வாவ், பார்க்க வச்சுட்டே சாப்பிடலாம். நம்ம வீட்டில் சாப்பிடுவோம், பட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வீக்லி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இல்லை நம்ம வீட்டு சாப்பாடு எப்போல்லாம் தோணுதோ சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்க, வேலை செய்கிறவங்க, அவங்களும் ஈஸியாக ஜொமேட்டோ ஸ்விக்கியில் இருக்குது. இந்த டேஸ்ட் ஆஃப் தென்னகம்னு போட்டாலே இவங்களோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். ஸோ திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நீங்க தபால் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி மிரட்டிடலாம். ஆமா, நம்ம கூட இந்த கப் எல்லாத்தையும் மாத்திட்டு நம்ம சட்டில ஊத்திட்டு ஈஸியா வந்து இது நாங்க தான் செஞ்சோம் பண்ணணும்னு நினைச்சேன். மிஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சொல்லிட்டேன் இவங்க கிட்ட, நான் ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதுவும் நாங்க நினைச்சிட்டே இருந்தோம் வந்துருமான்னு. கரெக்டா அந்த டைமுக்கு வந்துருச்சு. அதுவும் சுட சுட எல்லாமே வந்தது. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ எஸ், வி ஆர் ஹாப்பி. கண்டிப்பா நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க, ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க. இன்னைக்கு நாங்க சாப்பிட்டது எல்லாமே ஒரு சூப்பரா வீட்டுல செஞ்ச ஹெல்த்தியான ஒரு இது. ராஜ்மா, நீங்க சாப்பிட்டுறீங்களா? பாவம், அப்புறம் என்ன திட்ட ஆரம்பிச்சு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். என்ன ராஜுமா, எப்படி இருக்கு பிரான் தொக்கு? பிரான் தொக்கு சூப்பர். எனக்கு இந்த ஒயிட் ரைஸ் போட்டு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். பிரியாணி பிடிக்கும், ஆனா எப்பவுமே வந்துட்டு இந்த பிரியாணினா ஒண்ணுதான் சாப்பிட முடியும். இதுனா நம்ம வந்து வெரைட்டியா சாப்பாடோட சைடுல வச்சு தள்ளிடலாம். என்னது, கோயிலுக்கு விருந்துக்கு போவாங்கல்ல? ஆமா, அப்ப இந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். ஆமா, ஆனா என் ஹஸ்பண்டுக்கு அந்த கெடா விருந்து அந்த மாதிரி விருந்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்க ஒய்ஃப் இல்லாம சாப்பிட்டீங்க? எங்க உங்க ஒய்ஃப்? பெரிய பொண்ணு வீட்டுக்கு பணிவிடை செய்ய போயிட்டாங்களா? அவங்க தனியா ஒரு டிஷ் சமைச்சு அவங்க சாப்பிட்டுட்டாங்க போல இருக்கு. அப்படியா? அவங்க நைட்டுக்கு எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. நைட்டுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும், எடுத்து வச்சிருங்க, பெரிய பொண்ணு வீட்டுல இருந்து ஓடி வந்துடுறேன் அப்படின்னாங்க. சோ அதனால வந்து நம்ம இங்க ஆமா சாப்பிட்டுட்டோம். சோ என்ன ராஜமா, நீயும் ஃபுட் விளாகர் ஆயிட்ட? நல்லா இருக்கு. சண்டே ஃபண்டே மாதிரி இருக்குதோ? ஃபுட் விளாகர் ஆகுனதே நானு. ஆமா ஆமா, அதேனோ உண்மை. மொய்தீன் பிரியாணி கூட்டு போயிட்டு அங்க இன்னொரு பிரியாணி பீச் அண்ட சாப்பிடுவோமே, அந்த பிரியாணி என்ன, சுக்கு பாய் பிரியாணி. நிறைய இருக்கு. ஆமா, எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் பழக்கினது இது. எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துதான் நான் பன்னிக்குட்டி மாதிரி ஆனேன். இவங்க சமைச்சு போட்டு இந்த ட்ரெஸ்ஸும் குண்டா இருக்கு, மூஞ்சு குண்டாயிடுச்சு, எல்லாம் குண்டு குண்டுன்னு ஆயிடுச்சு. அதுல வீங்கி வெடிச்சிடு நானு. அடுத்த மாசம் எல்லாம் பசி முடியல எனக்கு. பச்சை புளி ரசம் இல்ல? ஆமா, அது என்னதான் அப்படி இருக்குன்னு பாக்கலாம்.
நல்லா தான்டா இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு. ரசம் வைக்க தெரியாம இந்த பச்சை புளி ரசம் நானும் வச்சு கொடுத்தேன்ல பச்சை புளி ரசம். எங்க சாப்பாடு வந்து திருப்தியா முடிஞ்சது. தேங்க்யூ டு டேஸ்ட் ஆஃப் தென்னகம். ஸோ இதை டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உண்மையாக வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஃபேமிலியோட ஒரு சண்டே ஸ்பெண்ட் பண்ணி வீட்லேயே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு டேஸ்ட் ஆஃப் தென்னகம் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸாக இருக்காங்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது நம்ம ஜோ கம்பெனி பக்கத்தில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவுட்டர்ல எல்லாம் ரூம் எடுத்துருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஆமாம். ஸோ கைஸ், இந்த வீடியோட நெக்ஸ்ட்டு ஃபுட் vlog வரேன். டேக் கேர் அண்ட் பை பை.